என்ன அவ்வளோ வர என்னையே திருத்துருன்னு பார்த்துட்டு இருக்கியே? அதுவா பேய் மேடம்? அது அது உங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். என்னது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஆமா பேய் மேடம், சூப்பரா இருக்கு மேடம். கன்றாவி கன்றாவி, இது ஒரு ட்ரெஸ்ஸு, இதை போய் இவ்வளோ நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க அலுவல. என்ன ஒத்தரோசா, உண்மையாவே நல்லா இருக்கா? ஐயோ, நம்ம சொன்னது கேட்டுட்டு போல, என்ன நம்மகிட்ட கேக்குது? அது அது பேய் மேடம் சூப்பர். எனக்காக யாராச்சும் ஒரு பாட்டு படிங்க பாப்போம். அடியே, இவ பேயா இல்ல சூப்பர் சிங்கருக்கு ஏதோ ஆள் எதுவும் எடுக்காலடி? என்னடி பாட்டெல்லாம் படிக்க சொல்றா, நம்மள கொண்டு விடுவா போலயே. அதாண்டி எனக்கும் தெரியல, ஒருவேளை பாட்டு படிக்க ஆள் எதுவும் எடுக்காளா என்ன இளவுன்னு தெரியலையே. ஏ செல்லத்தாய்க்கா பாடுங்கக்கா, நம்ம பேய் மேடம் கேட்கவல்ல, பாடுங்க. அட கேன பையுள்ள, போற போக்கல என்ன ஏண்டி கோத்து விடுறிய? இக்கோ பாடுக்கோ, பாட்டு படிக்கலாம் கோவத்துல ஏதாச்சும் பண்ணிட போறான். செல்லத்தாயக்கோ, நீங்க தான் எனக்கு பாட்டு படிக்கணும். என்னடி நீங்க கூப்பிடுற மாதிரியே செல்லத்தாயக்கான்னு கூப்பிட்டு கிடக்கா? அட போங்கக்கா, அவதான் நம்மள ஃப்ரெண்டுன்னு கிடக்கால, வேற நம்மளுமே தானே அவளும் பேசுவா. ஏமா அந்த படிக்கேமா படிக்கே. தண்ணி தூக்குற தங்கரதமே, உன்னை தூக்கிட வரலாமா? தண்ணி பானைக வச்ச இடத்த மாமா பார்வையில் தொடலாமா? அடி குலுங்குது இடுப்பு, குளிருது நெருப்பு, பக்கம் வந்து தொடலாமா? அட வேப்பிள்ளை இருக்கு மாப்பிள்ளை, உனக்கு மந்திரிச்சு விடலாமா? ஆஹா, செல்லத்தாயக்கோ சூப்பரா பாடுறிய போங்க. உங்களுக்கு 2 தங்க காப்பு நான் பரிசா தரேன். என்னது 2 தங்க காப்பு பரிசா? ஏ செல்லத்தாய்க்கா போடுங்க, லக்கு அடிச்சு கட்டுது போலயே. அடியே வாய மூடடி. ஐயோ, பேய்ட்ட பரிசு வாங்குறதெல்லாம் ஒரு பெருமையாடி. அழகா நம்மளே படிச்சிருக்கலாமோ, தங்க காப்பா ஆச்சும் கிடைச்சிருக்கோம். பேய் மேடம், நானும் இதோட சூப்பரா பாட்டு படிப்பேன் மேடம். நான் வேணா உங்களுக்காண்டி ஒரு பாட்டு படிக்கட்டுமா? நீயுமா? படி பாப்போம். படிச்சிட வேண்டியதுதான் பாட்டை. ஏ தண்ணி கோடம் எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஏ தண்ணி கோடம் எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அடி சந்தன கொடுத்து தேனே, நான் சந்திச்ச அழகுமானே, மலராத மல்லிகை பூவே, கொஞ்சம் மனம் இறங்கி வா. கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் தங்கத்துல வழியில் மோதிரம் ஏதாச்சும் ஒண்ணு தருவா. ஏ தண்ணி கோடம் எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அடச்சி, வாய மூடு. பாட்டு படிக்கங்கிற பேர்ல என்ன கடுப்ப கிளப்பிட்டு இருக்கியோ? என்ன பேய் மேடம் சொல்றியே? நான் உங்களுக்காக என்ன அழகா பாட்டு படிச்சிட்டு இருக்கேன். ஏ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவையா? வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானடி. தங்க வளையலோட ஆன்னு வாய பழந்துட்டியோ? ஆமா துரசா. அடச்சி, என்னது என்னது தண்ணி கோடம் எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குதோ மனசு? அதானே, வா இந்த குடத்தை தூக்கு. உனக்கு தான் மனசு ரொம்ப தவிக்குதுல்ல, நான் தண்ணி எடுத்துட்டு நடந்தா. என்னது நானா? ஆமா, நீ தானே பாட்டு படிச்ச. நான் தண்ணி குடம் எடுத்து தூக்கிட்டு வந்தா உனக்கு மனசு தவிக்குதுன்னு வந்து குடத்தை தூக்கு. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. அடியே, எதுக்கடி இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? அவதான் போற போக்குல சும்மா ஏதாச்சும் ஒன்று வளரிட்டு அடக்கான்னு தங்க வளையலன்னு ஏன்னு வாயை பிறந்துட்டியோ? போ, இன்னும் போய் தண்ணியை தூக்கு. ஐயோ எக்கா, நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. இவ என்னக்கா தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வர சொல்றா? எங்க தூக்கிட்டு வர சொல்றான்னு தெரியலையே. கவலை தான் வாயால கெட்டுச்சான், அதான் அங்க கெட்டுட்டு கிடக்கல. அப்போ அப்போ அடியே என்னங்கடி அவ்வளோ தூரம் போங்க, அடியே கூட வாங்கடி. ஐயோ, கூட வா, நான்லாம் வரமாட்டேன்ப்பா. ஏ இழுவ, இப்ப நீங்க மட்டும் கூட வரல, போற போக்குல உங்களையும் கோத்து விட்டுருவேன். ஆமா, பண்ற வேலையில இவ பண்ணிட்டு போற போக்குல நம்மளும் கொத்து விடுவாளாம். என்ன குடத்தை தூக்குவியா மாட்டியா? பேய் மேடம், அது அது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே பேய் மேடம். வேற நீங்க எனக்கு குடத்தெல்லாம் தூக்க சொல்றீங்க? நீ என் ஃப்ரெண்டு தானே, அதான் உனக்கு குடத்தை தூக்க சொல்றேன். நான் குடம் தூக்குனா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ எவ சொன்னா? எந்த எடுபட்டு சிரிக்கி சொன்னா நீ குடம் தூக்குனா எனக்கு கஷ்டமா இருக்கணும்? ஐயோ இப்படி பண்றாளே. ஏ சின்ன பொண்ணு, தேவையில்லாம பாட்டு படிச்சு வம்பள மாட்டிக்கிட்டால, போய் குடத்தை தூக்கு. இல்லைன்னா கோவத்துல நம்மள ஏதாச்சும் பண்ணிட போறா. ஆமா சின்ன பொண்ணு, தூக்கு. ஐயோ இவ்வளே போதும் போல நம்மள கோத்து விடுறதுக்கு. ஐயோ பக்கத்துல போவே பயமா இருக்கே, எரிஞ்சு வெயிலா இருக்கு. மேடம் குடத்தை தாங்க. ஐயா, இதுக்கு மேல இவன் மூஞ்ச பக்கத்துல இருந்து பார்க்க முடியல, திரும்பிரு சின்ன பொண்ணு. நேரா என் பங்களாக்கு நட. என்னது பங்களாக்கு போகணுமா? நீ தண்ணி பிடிச்சா உன் குடத்தை எங்க கொண்டு வைப்பா? தெருவுலையா போடுவே? வீட்டுல தானே கொண்டு வைப்ப. அதே மாதிரி என் குடத்தை என் பங்களால கொண்டு போய் வை. ஐயோ, பங்களாக்கா போனோம். சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்ட அன்னைக்கு. அடியே மரியாதை எல்லாரும் என் கூட வாங்க, இல்லைன்னா கோத்து விட்டுருவேன். ஏ சின்ன பொண்ணு, தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு நாங்க இப்ப கூட வரணுமோ? நாங்களும் வரமாட்டோம். அதானே
பேய் மேடம் இவளும் உங்க பங்களாக்கு வரணும்னு ஆசைப்படுறாளுவே. அப்படியா? நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, வாங்க எல்லாரும் போவோம். பேய் மேடம் நீங்க போங்க, நாங்க இன்னொரு நாள் வரோம். அதெல்லாம் முடியாது, நீங்க இப்போ கண்டிப்பா வரணும். அப்படி சொல்லுங்க பேய் மேடம், வாங்கடி போலாம். நெட்டச்சி எப்படி நேக்க கோத்து விட்டா பாத்தீங்களாக்கா? ஐயோ இப்ப நம்மளும் போகணுமோ? பேய் மேடம் எனக்கு லைட்டா வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் பங்களால அத்தனை பாத்ரூம் இருக்கு, வாங்க போவோம். முறைய என் பங்களாக்கு வர போறியே, வாங்க. ஐயோ கொல்லாம விடமாட்டாளுவ போலயே. ஒத்தரசா ஒரு வேலை இவ அப்படியே நம்மள பங்களா கூட்டு போய் நம்மள பழி கொடுத்துட்டானா என்னடி பண்றது? ஐயோ உன் வாயில கொல்லி கட்டையை தூக்கி வைக்க ஏன்டி இப்படிலாம் பேசுறா? அடியே வாங்கடி, என்ன மட்டுமா மாட்டி விடணும்னு பாத்தியே, வாங்க வாங்க போவோம். எல்லாம் அந்த நெட்டச்சியால வந்தது, நெட்டச்சி. வாங்க போவோம், நின்றுட்டே இருக்கியே. ஐயோ பேய்க்கு கோவம் வந்துட்டுடி, சீக்கிரம் வாங்கடி, இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருப்போது. அதான் பேய் மேடம் சொல்றாவல்ல, நகருங்க போங்கடி போங்க. பேய் மேடம் பார்த்து வாங்க, கீழே ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. அட நெட்டச்சி, அந்த பேய்க்கு தான் காலே இல்லையா, வேற எங்கடி இருந்து கல்லு முள்ளெல்லாம் குத்த போகுது. ஆமால, அதுவும் கரெக்டு தான். ஐயா இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கே. சின்ன பொண்ணு நீ மட்டும் வீட்டுக்குள்ள போய் குடத்தை வச்சுட்டு வந்துடுடி, நாங்க வெளியே இருந்துக்கிறோம். எக்கோ அது எப்படிக்கோ, நான் மட்டுமா ஒத்தையிலையா, அதுவும் இந்த பங்களாக்காரி கூட? ஐயோ தெரியுதுல்ல, இப்ப நல்லா வக்கனையா பேசு. அங்க சும்மா இருந்தவளை நோண்டி விட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நீ தானடி. எடி வாங்கடி, அப்படியே எல்லாரும் போய் குடத்தை வச்சுட்டு நேக்க வெளியே வந்துருவோம். யாருக்கு தெரியும் உள்ள போனா வெளியே வர முடியுமான்ட்டு. அட நீ வேற ஏன்டி சும்மாயே வைத்த கலக்குது, இதுல என்ன கொஞ்சம் கலக்க வைக்காதடி. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஐயோ பேய் மேடம்க்கு சந்தேகம் வந்துட்டடி அடியே. மேடம் அது ஒன்றும் இல்லை மேடம், சும்மா மேடம் வீடு அழகா இருக்கு, அதை தான் பத்து பேசிட்டு இருந்தோம். என்னது வீடு அழகா இருக்கா? வீட்டை பார்த்தாலே ஆக்ரோஷமா இருக்கு. இது ஏன் வீடு இல்ல, அப்படிதான் இருக்கும். வாங்க உள்ள போலாம். ஏதோ ஹோட்டலுக்கு கூப்பிடுறமா இல்ல கூப்பிடுறா, போறது பேய் வீடு, இதுல வேற வாங்க உள்ள போலாம் கலையே. சின்ன பொண்ணு ஏதாச்சும் சொல்லி சமாளிடி, அப்படியே இங்கேயே குடத்தை வச்சுட்டு வீட்டை பார்த்து ஓடிடுவோண்டி. இருமுடி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க. மேடம் அது அது இப்பவே 6 மணி ஆயிட்டு மேடம், என் வீட்டுக்கார் வேற தேடுவோம் மேடம். பாவம் மேடம், அந்த மனுஷனுக்கு சுகர் பிபின்னு எல்லாம் இருக்கு மேடம். நான் போனாதான் ஏதாச்சும் சாப்பாடு கீப்பாடு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியும் மேடம், பாவம் அவரு. நான் போய் சீக்கிரமா செஞ்சு கொடுத்துட்டு வரேன் மேடம், இது லேட் ஆயிட்டு பத்தியில. என்னடி உண்மையாவே சின்ன பொண்ணு வீட்டுக்காருக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கா என்ன? யாருக்கு தெரியும், சும்மா அடிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். நம்மளும் போற போக்குல ஏதாச்சும் சொல்லுவோம். மேடம் என் புருஷன் வேற போன வாரம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கொஞ்சம் நடக்க முடியாம கிடக்காரு மேடம், பாவம் அந்த மனுஷன். ஏதாச்சும் அவசர ஆத்திரத்துக்கு போனா கூட நான் தான் கூட்டு போய் விடுவேன். நாங்க கொஞ்சம் வீட்டுக்கு போறோம் மேடம், நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் மேடம். ஆமா மேடம், என் பிள்ளைகள் ரெண்டும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், பாவம் மேடம் என்ன தேடுவாளுது, நேரம் ஆயிட்டு மேடம். என்ன எல்லாரும் இப்படி சொல்றிய? உங்களெல்லாம் கூட்டு இன்னைக்கு விருந்து வைக்கலான்னு பார்த்தேன். என்னது விருந்தா? ஐயோ சின்ன பொண்ணு விருந்துனோன்னு வாய பழக்காதடி, சீக்கிரம் எஸ்கேப் ஆகிற வழிய பாரு. மேடம் விருந்து தானே, இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் மேடம், இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை கிடக்கு. அப்படியா சொல்றீங்க? சரி குடத்தை வைங்க, நான் போறேன், நீங்க இன்னொரு நாள் வாங்க. சரிங்க மேடம், கோடான கோடிகள் நன்றிகள் மேடம் உங்களுக்கு. அடியே வாங்கடி, நம்ம சீக்கிரமா போயிடலாம். ஆமாடி, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது வேலைக்கு ஆகாது. சரிடி பேய் மேடம்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். சின்ன பொண்ணு அவ இங்க தாண்டி நின்னா, அதுக்குள்ள அவளையும் காணும் குடத்தையும் காணும், அந்த ஆளு மாயமா மறைச்சு போயிட்டா போல. என்னடி சொல்றீங்க, மாயமா போயிட்டால? சரிடி நம்மளும் போயிருவோம் வாங்கடி. எப்பா தெரியாத நம்ம ஒரு பாட்டை படிச்சு சரியான பிரச்சனை எல்லாம் பாட்டை பார்த்தோம், இனிமேடி வாழ்க்கையில பாட்டையே பிடிக்க கூடாது. சின்ன பொண்ணு அடியே என்னடி வாயை மூடிட்டு வாடி. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் சங்கீதா, ஹாய் உமாபதி, ஹாய் சூரியவர்ஷினி, ஹாய் திவ்யா, ஹாய் பிரணீத் ராஜா, ஹாய் ஹரி, ஹாய் ஸ்ரீதரன், ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் வைஷ்ணவி, ஹாய் ருக்ஷா, ஹாய் கௌதம், ஹாய் பாண்டி செல்வி, ஹாய் கவி, ஹாய் ரெக்ஸ், ஹாய் சந்தியா, ஹாய் யாஸ்மின், ஹாய் அஸ்விக், ஹாய் மகேஷ், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மாரிசை, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் முத்துலட்சுமி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் கருப்பசாமி, ஹாய் ஜேக்கப்,
ஹாய் உமையாள், ஹாய் சரண்யா, ஹாய் ராமானுஜம், ஹாய் கலையரசி, ஹாய் இஷா, ஹாய் செந்தன், ஹாய் உஷாந்தினி, ஹாய் ஃபாத்திமா ரஷீதா, ஹாய் ஃபாத்திமா, ஹாய் சிவரஞ்சினி, ஹாய் நந்தினி, ஹாய் சரஸ்வதி, ஹாய் பாரதி, ஹாய் பகவதி, ஹாய் செவ்வந்தி, ஹாய் கோபி, ஹாய் கலீஸ், ஹாய் பாக்கியலட்சுமி, ஹாய் ஆனந்தி, ஹாய் ரெக்ஸ், ஹாய் கவி, ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் கமலேஷ், ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் சித்ரா, ஹாய் சுனில், ஹாய் சுரேந்திரா, ஹாய் சுரேஷ், ஹாய் பூர்ணி, ஹாய் ரோஸ்லின், ஹாய் சுபாஷ், ஹாய் தேன்மொழி, ஹாய் அமுதவல்லி, ஹாய் தேவி, ஹாய் அனோஷியா, ஹாய் அனிதா, ஹாய் அமுதா, ஹாய் ஆனந்தி, ஹாய் சரண்யா, ஹாய் ரமேஷ், ஹாய் கிருஷ்ணராஜ், ஹாய் பிரியதர்ஷினி, ஹாய் ராஜேஷ் அருள், ஹாய் தமிழ், ஹாய் தனம், ஹாய் ஷானு, ஹாய் ரேவதி பாலா, ஹாய் பார்கவி, ஹாய் யாழினி, ஹாய் வடிவுக்கரசி, ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் ஸ்லோமி, ஹாய் பெர்லின், ஹாய் லட்சுமி, ஹாய் கணிகரிஸ்டினா, ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிகரன், ஹாய் நாகராணி, ஹாய் ஹேமானந்த், ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் பவித்ராஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் சுஷ்மிதா, ஹாய் ஜமுனா, ஹாய் காவேரி, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் சங்கீதா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் கீதா, ஹாய் சசி, ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.